இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படத்தோட பேர் என்னன்னா ஃபைடோ. இது மற்ற ஜாம்பிஸ் படம் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. சரி வாங்க இந்த வித்தியாசமான ஜாம்பி படத்தோட கதைக்குள்ள போகலாம். விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கதிர்வீச்சு பூமியை தாக்குது. அதனால பூமியில இறந்து போன மனுஷங்க எல்லாமே இப்ப எந்திரிச்சு நடமாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ஜாம்பிஸ்னு அந்த ஊர் மக்கள் கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜாம்பிஸ்களுக்கு தீராத பசி இருக்கு. அது உணவா எடுத்துக்கிறதே ஒரு மனுஷனுடைய சதைகளை தான். அதனாலேயே மனுஷ இனத்துக்கும் அந்த ஜாம்பிஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போரே ஏற்படுது. அப்பதான் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஜாம்பியோட மூளையை அழிச்சிட்டா அந்த ஜாம்பியை நம்ம கொன்னரலாம் அப்படிங்கறத உனக்கு கொண்டுட்டு வராது. அதை யூஸ் பண்ணி அந்த போர்ல இவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டவுனை சுத்தி ஒரு இரும்பு வேலியை அமைக்கிறாங்க. ஜாம்பிஸ் டவுனுக்குள்ள வராதபடி. ஒரு டவுன் மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய எல்லா டவுனுக்குமே இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை அவங்க ஏற்படுத்துறாங்க. இதுக்கப்புறமாவது அந்த ஜாம்பிஸோட பிரச்சனை முடிவுக்கு வந்துதானா? அதுதான் கிடையாது. அந்த கதிர்வீச்சு இன்னும் பூமியில இருக்கிறதுனால யாரோ ஒருத்தங்க இயற்கையாவே மரணம் அடைஞ்சாலும் அவங்களும் ஜாம்பிஸா மாறிடுறாங்க. அப்பதான் அந்த சயின்டிஸ்ட் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பெல்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பெல்ட் அந்த ஜாம்பிகளோட கழுத்தை போட்டு அது ரெட் லைட் எரிஞ்சதுன்னா அது ஜாம்பிகளா இல்லாம சாதாரணமா நம்ம சொல்லக்கூடிய வேலைகள் செய்யற மாதிரி ஒரு பெட்டாவே அது மாறிடும். ஆனா அந்த கழுத்துல போட்டிருக்க அந்த காலருடைய லைட் ஆஃப் ஆச்சுன்னா திரும்பவுமே அந்த ஜாம்பிஸ் என்ன பண்ணுமோ அந்த வேலைகளை அது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப மக்கள் என்ன பண்ணணும்னா உடனடியாக ஜான்கான்ங்கிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு அவங்க ஒரு சிக்னல் கொடுக்கணும். அவங்க வந்து அந்த ஜாம்பிகளை புடிச்சிட்டு போயிருவாங்க. சின்ன ஜாம்பில இருந்து பெரிய ஜாம்பிகள் வரைக்குமே செத்து போனதுக்கு அப்புறம் மக்களுக்கு உதவியா இவங்க வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு செத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜாம்பிகளாக விருப்பம் இல்ல அப்படின்னா தலை சமாதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா தலை தனிமா முண்டன் தனிமா புதைக்கிறது. அப்படி பண்ணா இவங்க ஜாம்பிஸ் ஆக மாட்டாங்க. மக்கள் தரக்கூடிய வரி பணத்துல தான் இந்த ஜான்கான் நிறுவனமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க கொடுக்க வரி பணத்தை வச்சுதான் மக்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இப்ப ஜாம்பி கூட சண்டை போடாம இப்ப அவங்க கூட ஒற்றுமையா மக்களும் ஜாம்பிஸும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோவை கொடுத்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஸ்கூல் முடிஞ்சு பசங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலுடைய செக்யூரிட்டியா இருக்கிறதும் இந்த ஜாம்பிஸ் தான். அது மட்டும் இல்லாம டிராபிக்கை மெயின்டைன் பண்றதும் இந்த ஜாம்பிஸ் தான். இந்த மாதிரியான பல வேலைகளை இந்த ஜாம்பிஸ் தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப சைக்கிள் வந்துட்டு இருக்கலாம். இவன் அந்த படத்துடைய ஹீரோ, பேரு டிம்மி. இவனுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் ஜான்கான் நிறுவனத்துடைய ஹெட் செக்யூரிட்டி இந்த இடத்துக்கு கூடி வராரு. அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு இருக்கிறது தான் அந்த ஜாம்பிஸ்கள் தான். அது மட்டும் இல்லாம டிம்மியோட பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஜாம்பிய ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப டிம்மி அவனுடைய வீட்டுக்குள்ள போறான். அப்ப சரியா அவங்க அப்பாவும் வராரு. அப்பா அவங்க அம்மா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஜாம்பியை கூப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன ஜாம்பியை வாங்கி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இங்க இருக்கிற எல்லாத்து வீட்லயுமே ஜாம்பிஸ் இருக்கு, நம்ம வீட்டுல மட்டும்தான் இல்ல, அதனால தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவர் வந்துட்டு இந்த ஜாம்பிஸ்க்கெல்லாம் என்னால பணம் கொடுக்க முடியாது, நம்ம குடும்பத்துக்காக தலை சமாதிக்கு பணம் சேர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் இந்த டிம்மியோட அம்மா ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த ஜாம்பி நம்ம தான் வச்சுக்க போறோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. சோ அவர்னாலையும் எதுவும் சொல்ல முடியல. இப்ப இந்த ஜாம்பி ஏடா கூடமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து டென்ஷனான அவர் இருந்துட்டு ஒரு ரிமோட் வச்சிருக்காரு. அந்த ரிமோட்ல இருக்க பட்டனை பிரஸ் பண்ணா அந்த ஜாம்பிக்கு ஷாக் கொடுக்க முடியும். அதை வச்சு இப்ப அந்த ஜாம்பிக்கு இவரு ஷாக் கொடுத்துட்டு இருக்காரு. இவரு ஜாம்பினா சுத்தமாவே பிடிக்காது. வீட்டுல ஜாம்பியை கொண்ட ஒரு போட்டோ மட்டும் இருக்கும். நைட் ஆனா அந்த ஜாம்பிய வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க, வெளியே மரத்துல கட்டி போட்டுருவாங்க. ஏன்னா டிம்மியோட அப்பாவுக்கு ஜாம்பினா கொஞ்சம் பயம். அதனாலதான் இப்படி இந்த ஒரு ஜாம்பிஸ் தான் பெரும்பாலான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. பால் போடுறது, பேப்பர் போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை. டிம்மி வீட்டு பக்கத்துக்கார அவன் வச்சிருக்க அந்த கேர்ள் ஃபிரெண்ட் ஜாம்பி கூட ஜாலியா இருக்கிறத பார்த்த டென்ஷனான ஒரு ஜாம்பி பால் பாட்டில் எடுத்து அவனோட கதவு மேலேயே வீசுது. அதுக்கப்புறமா டிம்மி ஒரு டிவில ஒரு ஆட் ஒன்னு பார்த்துட்டு இருப்பான். வயசானவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஜாம்பி ஆயிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு மானிட்டர் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த மானிட்டரை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டிம்மி பாலை வச்சு விளையாடிட்டு இருப்பான். அப்ப அந்த பால் அந்த ஜாம்பி கிட்ட போகும். அந்த பாலை எடுத்து வீச சொல்லுவான். ஆனா அந்த ஜாம்பிக்கு பாலை எடுத்து சரியா வீச கூட தெரியாது. அதனால கோவத்துல அப்படியே அவன் அங்கிருந்து வெளியே நடந்து போக ஆரம்பிப்பான். அப்படியே பார்க்ல அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கும். தோட்டக்கார வேலைகளை இந்த ஜாம்பிக்கு தான் பண்ணிட்டு இருக்கு. அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்ப இவன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு 2 சேட்டை பிடிச்ச பசங்க இவங்கிட்ட வம்புலுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கையில ஒரு பலூனை சுடுற துப்பாக்கி வச்சு இவனை மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்ப டிம்மியுடைய ஜாம்பி வந்து அந்த 2 பசங்களையுமே அடிச்சு போட்டு இவனை காப்பாத்திடுது. அதுல இருந்து டிம்மிக்கு இந்த ஜாம்பிய கொஞ்சம் பிடிச்சு போகுது. அதனால அந்த ஜாம்பிக்கு ஃபைடோங்கிற பேரையும் வைக்கிறான். இதுக்கப்புறமா சரி நம்ம விளையாடலாம் அப்படின்னு அவன் பாலை தூக்கி
தூக்கி த்ரோ பண்றான். ஆனா அதனால பிடிக்க தெரியல. சரி உனக்கு பிடிக்கதான் தெரியல, நான் தூக்கி போடுற பாலையாவது போய் எடுத்துட்டு வா அப்படின்னு இவன் பாலை தூக்கி வீசுறான். பால் போய் சரியா ஒரு பாட்டியோடைய காலுக்கு கீழே போய் விழுந்துருது. இந்த ஜாம்பி அந்த கீழே விழுந்த அந்த பாலை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும் போது அதை பார்த்து அந்த பாட்டி டென்ஷன் ஆயிட்டு என்ன ஒரு கேவலமான ஜாம்பி இங்க இருக்கு அப்படின்ட்டு அந்த ஜாம்பியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சதுனால கார்ல இருந்த கூடிய அந்த லைட் ஆஃப் ஆயிருது. இம்மி இங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். எங்க போன ஃபைடோ இன்னும் ஆளை காணமே அப்படின்னு இவன் போய் பார்க்கல. அந்த பாட்டிய அந்த ஜாம்பி கடிச்சு தின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து இவன் பயந்து போய் நின்னுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அப்படியே இவன் பக்கத்துல அப்படியே வரும். இவனும் அப்படியே பயந்துட்டு இருக்கும் போது சரியா அந்த காலர் ஆன் ஆயிருது. அதனால இப்ப திரும்பவும் பழையபடி ஆனதுனால இப்ப அந்த எடுத்த பாலை இவன் கிட்டயே திருப்பி கொடுக்குது. இவனும் அடுத்த டைம் உன்னை கூட்டிட்டு வரல, கயிறு கட்டி தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி புலம்பிக்கிட்டே போறான். ஆனா அவன் ஒரு தப்பு பண்ணிட்டு போயிடறான். அவனுடைய பாலை அங்கேயே விட்டுட்டு போயிடறான். அது அந்த பாட்டியுடைய டெட் பாடிக்கு பக்கத்துல இருக்குது. அது ஒரு ரத்தம் படிஞ்சு. இப்ப டிம்மி ஃபைடோவை கூட்டிட்டு வரும்போது அந்த ஹெட் செக்யூரிட்டியோடைய பொண்ணு என்ன ஜாம்பி எப்படி பொறுப்பே இல்லாம கயிறு கட்டாம கூட்டிட்டு வந்துட்டு இருக்கே, இப்படி மட்டும் எங்க அப்பா பார்த்தாரு செம்மையா கோபப்படுவாரு அப்படின்னு சொல்றா. அதனால அவ வச்சிருந்த கயிறை அந்த ஜாம்பியோட கழுத்துல போடுறான். அப்ப சரியா அந்த ஹெட் செக்யூரிட்டியே இங்க வந்துடுறாரு. அப்ப ஃபைடோவுடைய வாயில ரத்தம் இருக்கிறத பார்த்துட்டு என்ன உன்னுடைய ஜாம்பியோட வாயில இருந்து ரத்தம் வருது எப்படின்னு அப்படின்னு கேக்குறான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால இல்ல என்னுடைய ரத்தம் தான், நான் அது மேல தேய்ச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிடுறான். ஆனா இவருனால அதை நம்ப முடியல. ஃப்ரெஷ்ஷான ஜாம்பியா இருந்தா ரத்தம் வரும், இது பழைய ஜாம்பி மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவரு போறாரு. இதுக்கப்புறமா டிம்மி ஃபைடோ வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபைடோட நெஞ்சில ஆபரேஷன் பண்ண தழும்பு இருக்கிறத பார்த்துட்டு யோ நீ ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனியா, எங்க தாத்தாவும் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாரா அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப டிம்மியோட அம்மா வந்துட்டு இங்க ஃபைடோ வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. இவன் நான் குளிக்க வச்சிட்டு இருக்கிறமா அப்படின்னு சொன்ன உடனேயே இது உங்க அப்பாவோட கராஜ், நீ மட்டும் இங்க ஃபைடோவை குளிக்க வச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு அவனை துரத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறமா ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்பா அவங்க அப்பா கிட்ட நான் இந்த ஜாம்பிக்கு ஃபைடோன்னு பேர் வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா ரொம்ப கேவலமான நேம் வச்சிருக்கடா அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஃபைடோ நம்ம தாத்தா மாதிரி ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்கான் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவங்க அப்பா அப்செட் ஆகி அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அவங்க அம்மா நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்க தாத்தாவை பத்தி அப்பா கிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு, ஏன் திரும்ப திரும்ப பேசுறேன் அப்படின்னு கேக்குறாங்க. இவனும் சாரின்னு சொல்லி சொல்றான். இப்ப டிம்மியோட வீட்டுக்கு இவங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஜான்கன் செக்யூரிட்டி வந்திருக்கான். எதுக்காக வந்திருக்கானா நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டியை பார்த்தோம்ல, அந்த பாட்டியை காணோம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களும் இதே ஏரியால தான் இருந்திருக்காங்க. அதனால தான் கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி டிம்மியோட அப்பா கிட்ட கேட்கறான் நீங்க எவ்வளவு சாம்பிஸை கொண்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் ஒன்னே ஒண்ணு கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது யாருன்னா அவருடைய அப்பாவை தான் கொண்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஊர்ல தான் சாதாரணமா இறந்து போனா கூட சாம்பியா மாறிடுவாங்கல்ல, அவரும் சாம்பியா மாறி இவங்க அட்டாக் பண்ண பார்த்திருக்காரு. இவரோட கையால அவங்க கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா சொல்றாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டி நான் தான் இந்த ஊர்லயே அதிகமான சாம்பிஸை கொண்டிருக்கேன், அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃப் கூட இறந்து போய் சாம்பியா மாறினா கூட நான் அவளை கொல்றதுக்கு யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா அந்த செக்யூரிட்டி வயசானாலே இதான் பிரச்சனை, இங்க இறந்து போய் சாம்பியாக்கி மாறிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போறாரு. இப்ப டிம்மி அவங்க அப்பா கிட்ட கேட்கறான் ஒருவேளை சாம்பின்னு அவங்களை கடிச்சிருச்சோ அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு கடிச்சிருதுன்னா அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையுமே அவனுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு வெளியே வீசிடுவாங்க, அதனாலதான் நம்ம ஊர்ல ஜெயில இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல இப்ப அந்த பாட்டி ஜாம்பியாவே மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு வாக்கிங் வந்தவனையும் புடிச்சு கடிச்சு வச்சிருது. ஆனா இங்க ஜாம்பி வைரஸ்னாலயும் ஜாம்பி கடிச்சா யாருமே இங்க ஜாம்பியா மாற மாட்டாங்க, சாதாரணமா இறந்து போயிட்டாலே ஜாம்பியா மாறிடுவாங்க. இப்ப டிம்மி உடனே அந்த இடத்துக்கு போய் அந்த பாட்டியை அடிச்சு அந்த பாட்டியோட தலையை வெட்டி இப்ப தனித்தனியா புதைச்சு வச்சிடறான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இவன் வீட்டுக்கு வரும்போது இப்ப ஃபைடோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு போய் பார்க்கல, திரும்பவுமே அந்த லைட் ஆஃப் ஆயிருது. அதனாலதான் பயங்கர ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஜாம்பி கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பான் அந்த பக்கத்து வீட்டுக்காரன், அவனே இப்ப வாண்டடா வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அந்த காலரை திரும்பவும் லைட் எரிய வச்சுட்டு அனுப்புறான். இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இரவுக்கு போறாங்க. அந்த ஃபைடோக்கு நல்லா கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இப்ப அங்க போறாங்க. அதே சமயத்துல நேத்து அந்த பாட்டி ஒருத்தனை கடிச்சு கொன்னாங்கல்ல, அவன் இப்ப ஜாம்பி அந்த பார்க்ல சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த ஊர்லயே ரொம்ப பெருமை வாய்ந்தான அந்த தலை சமாதியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தலை தனிமா முண்டன் தனிமா புதைக்கிறாங்க. அதுதான் அந்த ஊர்ல ஆல்ரெடி ரொம்ப பெருமையாவே பார்க்கப்படுது. ஏன்னா அதுதான் ரொம்பவே காஸ்ட்லி. இதை அந்த குடும்பமே பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இம்மி அவங்க அம்மா கிட்ட நான் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் ஜாம்பியாகத்தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அவங்க அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு என்ன முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, நான் நம்ம குடும்பத்தை தலை சமாதி பண்றதுக்காக எவ்வளவு காசு சேர்த்துக்கிட்டு இருக்க, நீ இப்படி சொல்றியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு அது ரொம்பவே காஸ்ட்லி, அது நம்மளால முடியுமா அப்படின்னு தெரியலங்கிறாங்க. ஆனா அதுக்கு இருந்துட்டு கண்டிப்பா முடியும், நம்ம எல்லாருமே தலை சமாதி தான் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு எங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறம் ஜாம்பிக்கெல்லாம் மாறதான் விரும்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த பாட்டி ஜாம்பியா மாறினாங்கல்ல, அவருடைய ஹஸ்பண்டவே இப்ப கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இயற்கையா அவங்க இறந்து போய் அவங்களை ஏதோ இல்லீகலா புதைச்சிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த பாட்டியை காணோம் அப்படின்னு
ஊர் ஊரா போஸ்டர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதை இவங்களுமே பாக்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னா இவனுக்கு தானே அந்த பாட்டியை கொன்னது. இப்ப இவனுங்க பண்ண வேலைனால இப்போ அந்த ஜாம்பி ஒவ்வொருத்தங்களா கடிச்சு கடிச்சு எல்லாரும் செத்து போய் இப்ப ஜாம்பிக்கு அந்த பார்க்ல சுத்திட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க அந்த ஜாம்பி எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுட்டு வராங்க. இந்த பக்கம் ஃபைடோவும் டிமியும் சேர்ந்து காரை சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா அவங்க அம்மா ஃபைடோக்கும் ஜூஸை கொண்டு வரலாம் அப்படின்னு அதுக்கும் ஜூஸை கொண்டு வந்து குடுக்குறாங்க. அதுவும் ஜூஸை வாங்கி குடிக்குது. அதுக்கப்புறமா டிமியோட அப்பா ஃபைடோ காரை தொடச்சிட்டு இருப்பான். அது அவருக்கு பிடிக்காம நீ காரை ஸ்கிராச் பண்ணிடுவேன் அப்படின்னு அதை தள்ளி விடுறாரு. அப்பா அவருடைய ஃப்ரெண்டு வந்துட்டு வா கால்ஃப் விளையாட போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப டிமியோட அம்மா வந்து இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருக்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவர் அது பெருசா காதுல கேட்காம அவர் கால்ஃப் விளையாட போயிடுறாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே அங்க தண்ணி அடிச்சுட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த பார்க்ல அந்த பாட்டியை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து அந்த செக்யூரிட்டி நியூஸ் சொல்றாரு, உங்களை பார்க்கணும்னு சொல்லி 2 வாண்டுக வந்திருக்கேன் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா டிமியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த 2 பேர் தான். அவங்க அந்த செக்யூரிட்டி என்ன சொல்றாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த டிமியோடைய அந்த ஜாம்பி ஃபைடோவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஜாம்பி தான் என்னோட கையும் உடைச்சிருக்கு, அது ரொம்பவே ஆபத்தான ஜாம்பின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்றாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஃபைடோவும் டிமியும் அப்படியே மலை மேல ஏறி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 2 வாண்டுகளுமே வந்து துப்பாக்கி முனையில இவங்க 2 பேர்த்தையும் நிப்பாட்டி இப்ப இவங்க 2 பேர்த்தையுமே மரத்துல கட்டி போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைடோ போட்டிருந்த அந்த பெல்ட்டையும் அடிச்சு அதோடைய கண்ட்ரோல இழக்க வைக்கிறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் அந்த சாமியை சுட்டு கொண்டாடலான்னு பாக்குறாங்க. ஆனா அது போட்டிருந்த கையிலிருந்து வெளியே வந்து இவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றது. அப்போ ஒருத்தன் சுடா பார்ப்பான். ஆனா அது ஃபைடோ மேல பட்டு பின்னாடி இருக்கிற அந்த குண்டை மேல பட்டு அவன் அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். இப்ப இவன் அங்கிருந்து அந்த சாமி கிட்ட தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ள போவான். ஆனா ஃபைடோவும் உள்ளேயே போய் அவனை கொன்றுது. இதுக்கப்புறம் திரும்ப அப்படியே டிம்மி கிட்ட வரும்போது இவனை ஏதாவது பண்ணிரும்னு பார்த்தா ஆனா கண்ட்ரோல் இல்லாமையே அது அவனை எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அவனுடைய கட்டை அவுக்க தான் அது ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா கட்டை அதனால அவுக்க முடியல. அப்ப டிம்மி சரி நீ முதல்ல உன் சட்டையில இருக்கிற ரத்தத்தை மற, அது மட்டும் இல்லாம இறந்து போன அவங்கள தடயம் இல்லாம கொஞ்சம் மறைச்சு வச்சுட்டு போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வா, தயவு செஞ்சு எங்க அம்மா வேணும் கொன்றாத அப்படின்னு அந்த ஃபைல் கிட்ட சொல்லி அனுப்புறான். இந்த பக்கம் அந்த பாட்டி முதல்ல ஒருத்தனை வாக்கிங் போறவனை கடிச்சு வச்சதுல இப்ப அவன் ஊருக்குள்ள ஒரு ஜாம்பியா சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் இப்ப டிம்மியோட அம்மாவை அட்டாக் பண்ண வரும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அந்த ஜாம்பியை சுட பாக்குறான். ஆனா சுட்டு பாக்குறான், குண்டு அது மேல படவே கிடையாது. அப்பதான் அந்த ஹெட் செக்யூரிட்டியோட பொண்ணு வந்து கரெக்டா நெத்தி போட்டுலயே அந்த ஜாம்பியை சுட்டு கொள்றான். இதுக்கப்புறமா ஃபைடோ வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போக ஆரம்பிக்குது. அவங்க அம்மாவும் என்ன ஆச்சு, என்ன எங்க கூட்டிட்டு போறான் அப்படின்னு கேக்குறாங்க. இருந்தாலும் அவன் போற வழியை காட்டாதனால இவங்களும் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஃபைடோ அப்படியே ரூட்டை காமிச்சிட்டு இருப்பான். அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, அவன் போட்டிருக்க அந்த பெட்ல அந்த லைட் எரியல அப்படின்னு. உடனே காரை நிப்பாட்டிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஃபைடோ எதுவும் பண்ணல அப்படிங்கறதுனால அவங்க திரும்பவும் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த செத்து போனால அந்த பையன் இப்ப ஜாம்பியா மாறி இப்ப டிமியை அட்டாக் பண்ண வரையில அந்த சமயத்துல சரியா அவங்க அம்மா வந்து காரை விட்டு அந்த பையனை அப்படியே ஏத்தி கொள்றாங்க. அப்ப அந்த குண்டனுமே அட்டாக் பண்ண வரும்போது அப்ப ஃபைடோ சரியா வந்து அந்த குண்டனை தூக்கி வீசுது. இப்ப அவங்க அம்மா துப்பாக்கி எடுத்து அந்த 2 ஜாம்பிகளையுமே சுட்டு கொள்றாங்க. இதுக்கப்புறமா அவங்க அம்மா இதுக்கு எல்லாமே தேங்க்ஸ் ஃபைடோக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீ கண்ட்ரோல் இல்லைனாலும் நீ உண்மையிலே ரொம்ப நல்லவனா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஹக் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா இறந்து போன அந்த 2 பசங்க ஜாம்பி ஆனாங்கல்ல அவங்க 2 பேர்த்தையும் அங்க இருக்கிற வீட்டுக்குள்ள போட்டு கொளுத்தி விட்டுறாங்க. அதே சமயத்துல பார்க்ல ஜாம்பிஸ் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப டிம்மி புதைச்சு வச்சிருப்பலாம் அந்த பாட்டியோட டெட் பாடிய ஒரு ஜாம்பி கண்டுபிடிச்சிருது. இந்த பக்கம் இந்த செக்யூரிட்டியோட வீட்டுல 2 ஃபேமிலியுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப டிம்மியோட அம்மா இருந்துட்டு நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், இன்னுமே அவரு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த செக்யூரிட்டியோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி வாங்க நான் என்னோட சாதனைகளை காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் அவன் பண்ண ஃபர்ஸ்ட் கில்ல இருந்து எல்லாத்தையுமே அவன் பண்ண சாதனை எல்லாத்தையுமே காமிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த பாட்டி பத்தி சொல்றான், யாரோ ஒருத்தங்க வச்சிருக்கிற ஜாம்பினாலதான் அந்த பாட்டி இறந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை சொன்ன முன்னாடி இவருக்கு டவுட் எங்க போகுதுன்னா இவர் வீட்டுல இருக்க அந்த ஃபைடோ மேலதான் இவருக்கு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாம அந்த செக்யூரிட்டி உங்க ஒய்ஃபுக்கு ஜாம்பினா ரொம்பவே பிடிக்கும் போல் இருக்கு, பார்த்து இருந்துக்கோங்க, ஜாம்பி கூட அட்டாச்சா இருக்கிறது என்னைக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வந்த முன்னாடி டிமியோட அப்பா அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் கேக்குறாங்க ஃபைடோவை பத்தி. ஆனா அவங்க அதுக்கு எதுவுமே சொல்லாம டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க. பட் அவர் அந்த டான்ஸுக்கு வராம அங்க இருந்து மறுத்துட்டு போயிடாரு. அப்ப அவங்க ஃபைடோவை கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆன அவர் இருந்துட்டு அந்த செக்யூரிட்டி சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபைடோக்கு ஷாக் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் டிமியோட அம்மா நீ சாகறதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைடோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த பார்க்ல நம்ம டிம்மி விட்டுட்டு வந்து அந்த பாலை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த பால்ல டிம்மிங்கிற பேரு இருக்கிறத வச்சுட்டு அந்த செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிடறான். அதுக்கு அடுத்த நிமிஷமே ஃபைடோவை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப டிம்மி அந்த செக்யூரிட்டி எவ்வளவோ சொல்லி பார்ப்பான், அதுக்கு காரணம் அவன் இல்ல அப்படின்னு. அப்ப அந்த செக்யூரிட்டி சொல்றான் எனக்கு தெரியும் அவன் காரணம் இல்ல, நீ தான் காரணம், பட் உங்க பேரண்ட்ஸ்னால தான்
தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா உங்க எல்லாத்தையுமே நான் டவுனுக்கு வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறமா பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னா, அந்த பாட்டியை கொண்டதான் அந்த 2 வாண்டுக்கு தான், அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க 2 பேருமே தீ வச்சு எரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான நியூஸ் வருது. அதை ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிம்மி அவங்க அம்மா கிட்ட கேட்கவும், நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. ஆனா டிம்மி இருந்துட்டு ஏன் அந்த 2 பசங்க மேல பொய்யான நியூஸ் இப்படி சொல்லியிருக்காங்க, உண்மையை பண்ண தப்பு யாருன்னா ஃபைடோவும் அம்மாவும் தான் அவங்க 2 பேர்த்தையும் கொன்னது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அப்பா, நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாடா அப்படின்ட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப டிமியோட அம்மா, நான் ஃபைடோ ரொம்பவே மிஸ் பண்றேன், அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான் நம்ம குடும்பத்துல, ஆனா உங்க அப்பா தான் அவனை ஏத்துக்கிறதுக்கு பயப்படுறாரு அப்படிங்கறதும் சொல்றாங்க. இது அடுத்த நாள் காலையில டிம்மிய ஸ்கூலுக்கு விடுறதுக்கு அவங்க அப்பா போறாரு. அப்ப காரை நிப்பாட்டிட்டு அவங்க கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது என்னதுன்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு கன். இந்த உலகத்துல நம்ம உயிரோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் நம்ம இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உனக்கு 12 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி அது கொடுக்கறது தப்பு தான், இருந்தாலும் சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படின்னு அதை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் டிமியோட அம்மா தான் பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய விஷயத்த அவர் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு. அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எனக்கு இந்த விஷயம் தெரியலையே, இப்பதான் தெரியுதுங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தனுக்கும் நான் தலை சமாதிக்கு பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னா சொல்றாரு. அப்பதான் அந்த ஹெட் செக்யூரிட்டியோட பொண்ணு டிம்மி கிட்ட வந்து, இன்னும் ஃபைடோ சாகல, அவனை ஃபேக்டரியில வேலை செய்ய வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இது இவளுக்கு எப்படி தெரியும்னா, அவங்க அப்பா போன்ல பேசிட்டு இருக்கும் போது இவ கேட்டிருக்கா. அந்த விஷயத்த வந்து இப்ப டிம்மி கிட்ட சொல்றான். இப்ப டிம்மி என்னை அங்க கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேக்குறான். இல்ல, என்னால அது முடியாது, ஆனா அது இன்னொருத்தனால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரனா கை காட்டுறா. இதுக்கப்புறமா இவங்க எல்லாம் கார்ல ஒன்னா அந்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல ஆல்ரெடி இவன் ஒர்க் பண்ணி இருக்கான். இப்ப அவன் ஜாம்பிய கேர்ள் ஃப்ரெண்டா வச்சிருக்கறனால தான் அந்த நிறுவனத்துல இருந்து இவனை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. இதுக்கப்புறமா ஜான்கான் என்ட்ரன்ஸ்ல அவன் போகும்போது அவனுடைய பழைய ஃப்ரெண்ட் அவன் மீட் பண்றான். என்னடா இங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லடா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சின்னதா ஏதோ மக்கள் பண்ணுது, அதனால என்னன்னு பார்க்க போறான் அப்படின்னு சொல்றான். அவனும் சரின்னு சொல்லி உள்ள அலோவ் பண்ணிடுறான். இந்த பக்கம் டிம்மியோட அம்மா, டிம்மி இங்க இல்லாத விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் அங்கதான் போயிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இவங்க 2 பேருமே இந்த ஜான்கான் நிறுவனத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு இங்க வந்திருக்கு. அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த கிளர்க் இருக்கலாம், அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழியில போயிட்டீங்கன்னா உன்னால ஃபேக்டரிக்குள்ள போக முடியும், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நான் பண்றேன் அப்படின்ட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஜாம்பியோடைய காலரை அவன் அவுத்து விட்டுறான். அதனால அந்த ஜாம்பி எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிருது. உடனே கிளர்க்கு அந்த கடிச்சிட்டு இருக்க அந்த ஜாம்பியை சுடலாம் அப்படின்ட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஆளை சுட்டுறான். அதுல டென்ஷன் ஆனவன், ஏன் ஆளவே சொல்றியாடா அப்படின்னு அவன் அந்த கிளர்க்கு கூட சண்டைக்கு போறான். இந்த கேப்ல டிம்மி அந்த பின்னாடி வழியா உள்ள அந்த ஃபேக்டரி கூட நுழைஞ்சிடான். இதை அந்த ஹெட் செக்யூரிட்டியுமே கேமரா வழியில பாத்துறான். இப்ப ஃபேக்டரியில ஃபைடோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே இவன் ஃபைடோன்னு கத்துறான். அந்த சமயத்துல அந்த ஹெட் செக்யூரிட்டி வந்து இவனை பிடிச்சிட்டு போயிடுறான். இப்ப ஃபைடோ அவனுக்கு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால இப்ப அது கையில போட்டிருக்க அந்த சங்கிலிய அது கழட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த ஜான்கானுக்குள்ள இவங்களை விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உடைச்சுக்கிட்டே உள்ள வந்துடுறாங்க. அப்ப டிம்மியோட அப்பா ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு, நான் அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க ட்ரை பண்றேன், அதனால நான் செத்தனா எனக்கு மறக்காம தலை சமாதி பண்ணிருங்க அப்படின்ட்டு அவர் அந்த ஃபேக்டரிக்குள்ள போறாரு. இந்த பக்கம் அந்த ஹெட் செக்யூரிட்டி அந்த டவுனுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த வேலிக்கு வெளியே இப்ப நம்ம டிம்மியை போக வச்சிடறான். சோ அங்கதான் அந்த காலர் இல்லாத அந்த கொடூரமான ஜாம்பிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதே சமயத்துல டிம்மியோட அப்பா அந்த ஃபேக்டரிக்குள்ள வரும்போது அங்க நிறைய ஜாம்பில இருக்கிறதா பார்த்து பயப்படுறாரு. அப்பதான் அவரு ஃபைடோவை பீட் பண்றாரு. இப்ப இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப டிம்மியோட அப்பா தன்னோட பையன் இப்ப ஆபத்தில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இப்ப கோவத்துல அந்த ஹெட் செக்யூரிட்டி கூட சண்டைக்கு போறாரு. இப்ப இவங்க 2 பேருமே கீழே வந்து அப்படியே உருண்டு புரண்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த ஹெட் செக்யூரிட்டி நம்ம டிம்மியோட அப்பாவை சுட்டு கொன்னுறான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிற அந்த கேப்ல அவன் அந்த வேலிக்குள்ள இருந்து இப்ப உள்ள வந்துடுறான். ஆனா தன்னோட அப்பா தான் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் டென்ஷன் ஆயிட்டு இப்ப ஃபைடோ போட்டிருந்தா அந்த காலரை இப்ப அவன் டேமேஜ் பண்ணி விட்டுறான். அதனால ஃபைடோ இப்ப ஜாம்பியா மாதிரி இப்ப அந்த ஹெட் செக்யூரிட்டியும் கடிச்சு கொன்னுருது. இப்ப வேலிக்கு வெளியே இருந்த ஜாம்பி எல்லாம் இப்ப டவுனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. சோ அந்த நேரத்துல அவங்க அம்மா வந்து கையில வச்சிருக்க கன்னை வச்சு அந்த வர ஜாம்பி எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா டிம்மியை காப்பாத்திட்டு அவங்க இறந்து போன அவங்க அப்பாவை ஃபைடோ தோல் மேல போட்டுட்டு இப்ப அந்த ஜான்கான் நிறுவனத்திலிருந்து வெளியே வராங்க. இப்ப அந்த இடமே அப்படியே போர்க்களமா மாறி இருக்கு. அப்பதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கார்ல வந்து இவங்க 2 பிக்கப் பண்ணிட்டு இப்ப அவங்க ஜான்கான் நிறுவனத்திலிருந்து வெளியே போகிறாங்க. அப்ப அந்த என்ட்ரன்ஸ்ல இவனுடைய பழைய ஃப்ரெண்டை பார்க்கலான்னு பார்க்கல, அவங்க ஜாம்பி கிட்ட கடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நியூஸ் வருது. இந்த பிரச்சனைகளை பெருசா உயிரிழப்புகள் ஏற்படல, இதுல ஹெட் செக்யூரிட்டியான ஜான்கான் நிறுவனத்தை சேர்ந்தவர் உயிரிழந்திருக்காருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் இங்க வேலை செஞ்ச ஒருத்தன் தான் காரணம் அப்படின்னு யார மேல பழி போடுறாங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ்ல ஒருத்தன் இருந்தான்ல அவன் மேல பழி போட்டான். அவன் தான் ஜாம்பி வேட்டைக்காரங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கேன்னு சொல்றான். ஆனா அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். ஆனா போய் அவன் மேல பழி போட்டுறாங்க. இதுக்கப்புறமா டிம்மியோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அவர்
இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு தலை சமாதி செய்யப்படுது. இதுக்கப்புறமா எல்லாமே பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்குது. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவனுடைய ஜாம்பியை அப்படியே ராணி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன ஒரு சின்ன ஐடி தான் பட்டிருக்கு, மித்தபடி அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ இங்கேயும் டிமியோட அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்புறம் ஃபைடோவையும் அவங்க கூடயே வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த ஹெட் செக்யூரிட்டி இருந்தாலும் அவருடைய பொண்ணு இப்ப இறந்து போனா அவங்க அப்பாவை அப்படியே கயிறு கட்டி கூட்டிட்டு வரான். ஏன்னா இறந்து போயிட்டாலும் நம்ம கூடவே வச்சுக்க முடியும்ல. அப்ப டிமி, நான் வச்சிருக்க ஜாம்பிக்கு ஃபைடோன்னு பேர் வச்சிருக்கேன், நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு, நான் இப்போதைக்கு அப்பான்னு தான் கூப்பிடுறேன், சரி நம்ம ஜாம்பிகளோட சேர்ந்து நம்ம கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடலாமா அப்படின்னு கேக்குறா. இதுக்கப்புறமா இந்த 2 ஜாம்பிய செத்து போனாலும் கூட 2 பேர் அப்படியே முறைச்சுக்கிட்டு தான் கிராஷ் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா ஃபைடோ அப்படியே ஜாலியா சிகரெட் பிடிச்சிட்டு இப்ப டிம்மியோட அம்மாவுக்கு பிறந்த அந்த குழந்தைய அப்படியே பார்த்துக்கிட்டு அதோட இந்த ஃபைடோவோட படத்தை